இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு எப்படி கம்பி கணக்கு கால்குலேட் பண்ணலாம் எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. அதாவது ஆறு மீட்டர்லேருந்து 4 மீட்டர் ஒரு ஸ்லாப் எடுத்துருக்கோம். இதுக்கு எவ்வளோ கம்பி தேவைப்படும் என்ன ஏதுன்னு பார்ப்போம். இதில் 6 மீட்டர் இந்த சைடில் இருக்கிறது மெயின் பார், இந்த 4 மீட்டரில் இருக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் பார். நமக்கு மெயின் பார் நமக்கு பார் ரெண்டுமே 10 mm ராடு 10 mm ராடு தேவைப்படுது. டிஸ்டன்ஸ் வந்து 150 mm தேவைப்படுது. அதாவது 150 mmனா டிவைடட் 1000 போட்டிங்கன்னா டிவைடட் 1000 போட்டோம்னா 0.15 மீட்டர். நம்ம எப்படி கணக்கிடலான்னு பார்க்கலாம். மெயின் பாருங்கிறது இந்த இருக்குது. அதோடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6 மீட்டர்ஸ். 6 மீட்டர் டிவைடட் நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து 0.15 போட்டிங்கன்னா நமக்கு 40 ராடு வரும். ப்ளஸ் ஒரு ராடை கூட்டினோன்னா 41 நம்பர் நமக்கு தேவைப்படும். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பார் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அதோடைய அளவு பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பார் அதோடைய அளவு பார்த்தோன்னா 4 மீட்டர். 4 மீட்டர் டிவைடட் 0.5 போட்டோன்னா 26 நம்பர் வரும். ப்ளஸ் 1 சேர்த்தோன்னா 27 நம்பர்ஸ். இப்போ லென்த் ஆஃப் பாருங்கிறது நமக்கு என்னென்ன ராடு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, மெயின் பாரில் உள்ளது அதோடைய இது போடும். நமக்கு எத்தனை நம்பர் வந்திருக்கு? 41 நம்பர் வந்திருக்கு. மெயின் பார் லென்த் வந்து மெயின் பாரோட லென்த் வந்து 4 மீட்டர். அது ரெண்டு பெருக்கணுன்னா 164 மீட்டர் நமக்கு கிடைக்கும். இந்த இதில் நான் எண்ணி பார்த்தீங்கன்னா 41 நம்பர் இதில் வருது. இதுலேருந்து 1 2 3ன்னு எண்ணிங்கன்னா இதில் வரும்போது 41வது நம்பர் லைனில் நமக்கு மெயின் பார் வந்து கிடைக்கும். என்னடா இந்த பக்கம் கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் போடுதான்னு பார்த்தோன்னா, நம்ம நீளம் 6 மீட்டர் எடுத்திருக்கோம். அந்த 6 மீட்டரில் எவ்வளவு 6 மீட்டர் கம்பி எடுத்திருக்கீங்க, அதில் எவ்வளவு வேணும்? 41 நம்பர் வேணும். அதில் எத்தனை அடி நீளத்துக்கு வேணும்? அதுதான் 41 அடி நம்பர் வேணும். எவ்வளோ நீளத்துக்கு வேணும்? அதுதான் 4 மீட்டர் நீளத்துக்கு. அதுதான் 164 மீட்டர் வருது. டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போமா? டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு 27 நம்பர் தேவைப்படுது. எத்தனை மீட்டருக்கு? 6 மீட்டருக்கு. வாங்க அதில் போய் பார்ப்போம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பார் எடுத்திருக்கோம். இதுலேருந்து 27 நம்பர் நமக்கு இது வரைக்கும் தேவைப்படுது. எவ்வளவு நீளத்துக்கு தேவைப்படுது? 6 மீட்டர். 27 பெருக்கல் 6 போட்டோன்னா 162 மீட்டர் கிடைக்கும். நமக்கு வந்து ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கிறதுனால டோட்டல் லென்த் ஆஃப் ஸ்டீல் பார்ப்போம். டோட்டல் லென்த் ஆஃப் ஸ்டீலுங்கிறது நம்ம இதுவரை கண்டுபிடிச்ச நம்பர் தான் 164 ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் 162. ரெண்டையும் கூட்டு மூச்சில் ஒரு நிமிஷம் சரிங்க கால்குலேட்டர். 164 ப்ளஸ் 162 கூட்டு மூச்சில் 326 மீட்டர் நமக்கு தேவைப்படுகிறது. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு d²/162 ஸ்டீல் வெயிட் எப்படி வருதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஐ பட்டனில் மேலே கொடுக்கேன், நீங்கள் பாருங்கள்.
நமக்கு ரெண்டுமே ஒரே நம்பர் ஆஃப் ராடுங்கிறச்சில நமக்கு 10 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கும். 10 ஸ்கொயர் டிவைடட் 162 நமக்கு 0.61. நான் உங்களுக்காண்டி தான் கால்குலேட்டரில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா டி ஸ்கொயருக்கு எவ்வளோ ராடு வரும்? இப்போ 8 mm எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன் 0.39. இதெல்லாம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண அந்த இதில் நமக்கு தெரியும். நமக்கு 10 mm வந்து 0.61 kg/m. இப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் ஸ்டீல் லென்த் இன்ட்டு யூனிட் நமக்கு எவ்வளோ மீட்டர் லென்த்து தேவைப்பட்டுச்சு? 362 26 பெருக்கல் 0.61 326 பெருக்கல் 0.61 போட்டோன்னா 198.86 கேஜி நமக்கு 86 கேஜி வந்து நமக்கு தேவைப்படுகிறது. ஒன்றும் இல்லை, நமக்கு முதல்ல மெயின் பார் கண்டுபிடிக்க முடியல, எவ்வளோ நீளத்தை தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். எவ்வளோ நீளத்தில் கண்டுபிடிக்க முடிச்சு, எவ்வளோ துண்டு கிடைக்குன்னு, எவ்வளோ நீளத்தை எவ்வளோ துண்டு கிடைக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த துண்டை வந்து எத்தனை அடி துண்டாக நம்ம வெட்டணும்? நமக்கு 4 மீட்டர் துண்டாக நமக்கு வெட்டணும். அப்புறம் எத்தனை மீட்ரு வருது? அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெண்டையும் கூட்டினா நமக்கு எல்லாம் ஒரே ராடுனால ரெண்டையும் கூட்டி நம்ம அந்த வெயிட் கால்குலேஷன் ஸ்டீல் வெயிட் கண்டுபிடிச்சிட்டு மொத்தமாக அந்த பாயிண்டெல்லாம் நம்ம பெருக்கும் வச்சோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.